இன்ஸ்டண்ட்டாக பேபிஸ்க்கு டக்குன்னு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக ஹோம்மேட் செர்லாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறப்போ உங்கள் பேபியும் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்ணுவேன் இதை. அதாவது ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இதை வந்து ஹோல்டுலேயே வச்சுருப்பேன். என்றைக்காவது நம்ம அவசரமாக வெளியில் போகிறோம், இல்லை டக்குன்னு கொடுக்கறதுக்கு எதையாவது ரெடி பண்ணணும், இல்லை ட்ராவலிங்கில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு கை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து அந்த மாதிரி அக்கேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனை ஓரளவு ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கப் ஃபுல்லாக நான் வந்து வெள்ளை அவல் எடுத்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலர் மாறினாவே நமக்கு தெரிஞ்சிடும். எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக அப்படி உடையும். அந்த ஸ்டேஜில் ஓகே ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சவுப் அவல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் செர்லாக் வந்து அந்த ஒரு லைட்டான எல்லோயிஷ் கலர் வந்து மாறிடும். அதனால் நான் வெள்ளை அவலே ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அதே கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 வால்நட்டை, ஒரு 5-6 பாதாம், ஒரு 6-7 முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து ரோஸ்டட் பிஸ்தா எடுத்து கடைசியாக ஆட் பண்ணி கொஞ்சமாக வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காவை நம்ம ஜஸ்ட்டு அதில் உள்ளே இருக்கிற விதை மட்டும் எடுத்து தோலை எடுத்துகிட்டு இப்படியும் சேர்த்துக்கலாம், வறுத்தும் சேர்க்கலாம். கொஞ்சமாக நான் ஜீரகம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஓமமும் ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் போட்டு ஒரு பேட்ச் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது ஃப்ரெண்டு வந்து மக்கானா ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு மக்கானா வாங்கிட்டு வந்து அதையும் இந்த மாதிரி அந்த ஒரு கப் ஃபுல்லாக அளவு எடுத்துக்கிட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த டைம் வந்து ஓமம், சீரகம், ஏலக்காயெல்லாம் வறுத்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு ரெண்டையுமே காமிச்சேன்னா நீங்கள் மக்கானா ஆட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லைனா மக்கானாவை விட்டுட்டும் ரெடி பண்ணலாம். இந்த டைம் மக்கானா ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். வச்சதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கி அந்த பவுடரையும் கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கிற லிட்டாக பார்த்து அந்த கண்டெய்னரில் போடுங்க. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கூட வந்து எறும்பு வந்துடுது. அவ்வளோதான், ஹோம்மேட் செர்லாக்கோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 டேஸ் வந்து சாலிடாகவே வரும். இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு காட்டுறேன். செர்லாக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்ணுவேன். ஏன்னா அந்த செர்லாக்கில் ஸ்வீட்னஸே இருக்காது, ரொம்ப சப்புன்னு இருக்கும். சில நேரங்களில் டேஸ்ட்டே இல்லாமல் அப்படியே ப்ளெயினாகவும் கொடுப்பேன். சில நேரம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு மெட்ஜூல் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த டேட்ஸோட விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ் பார்ட்டை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருவேன். அந்த இன்ஸ்டன்ட் செர்லாக் பவுடர்லேருந்து எவ்வளோ செர்லாக் ரெடி ஆகணுமோ நான் வந்து ஒரு இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. எடுத்துகிட்டு அது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நான் வந்து கொதிக்கிற தண்ணியை அதில் ஆட் பண்ணணும். கட்டாயமாக கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறதில்ல. ட்ராவல் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால நமக்கு இதுக்கு அடுப்பே தேவையில்லை. நம்ம நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இந்த செர்லாக் பவுடர் பவுலு, ஸ்பூன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னாவே போதும். கொடுக்கறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை எடுத்து அந்த செர்லாக்கில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சிட்டோம்னா 10 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். வெளியில் ட்ராவல் பண்ணுற டைமில் வெறும் செர்லாக்கை மட்டும் கொடுத்துருவேன். ரெடி பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து கொடுத்துருவேன். வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த செர்லாக்கை மூடி வச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற டேட்ஸ் பேஸ்ட்டும் ஆக்கி ஆட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ப்ளெயினாக கொடுக்காம ஆப்பிளை வந்து ஸ்டீம் பண்ணி பியூரி பண்ணி இந்த செர்லாக் கூட ஆட் பண்ணி கொடுப்பேன். வாழைப்பழம் வந்து நேந்திரம் பழத்தை தவிர மீதி எல்லா பழத்தையும் வந்து நார்மலாக மசிச்சு இந்த செர்லாக்கோட சேர்த்து வச்சும் கொடுப்பேன். ஒரு ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் அதில் கிடைக்கும், ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் கொடுக்கணுன்னா அந்த ஃப்ரூட்டையும் இதோட சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும் ஃப்ரூட்டோட சேர்த்து சாப்பிட்றப்போ. இந்த இப்போ வீடியோவில் வந்து நான் ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றி எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வச்சு மூடி வச்சிடுறேன். இது வந்து ஒரு மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ அந்த கேப்புக்குள்ளே நம்ம 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் தாராளமாக எவ்வளோ நேரம் வேணாலும் விடலாம். இந்த டேட்ஸையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது இருக்குது. டென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், எனர்ஜி பூஸ்ட் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே டேட்ஸில் இருக்குது.
இதுலேயும் பர்டிகுலராக நான் ஒரு வீடியோவில் பார்த்தப்போ ஒரு டாக்டர் வந்து மெட்ஜூல் டேட்ஸுங்கிறது எல்லா டேட்ஸுக்கும் கிங் ஆஃப் டேட்ஸ் அப்படின்னு சொன்னார். சரி கிடைக்குமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி அந்த டேட்ஸ் வாங்கினேன். வந்து டேட்ஸ் பவுடரை விட இந்த மாதிரி டேட்ஸாக வாங்கி பியூரி பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ செர்லாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியும் கொடுப்பேன். இதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கொஞ்சம் திக்கும் ஆகிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஆப்பிள் பியூரி மிக்ஸ் பண்ண செர்லாக்கும் நான் அடிக்கடி கொடுப்பேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹோம்மேட் செர்லாக்கை நான் என் பையனுக்கு வந்து 6th மந்த் கம்ப்ளீட் ஆகி 7th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து பொட்டுக்கடலையும் இருக்குது, நட்ஸ் எல்லாமும் நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெவி ஆகிடும், குழந்தைங்களுக்கு டைஜஷன் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 7th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, டைஜஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டைமில். அண்ட் இந்த ஹோம்மேட் செர்லாக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் தனியாக, கேஷ்யூ தனியாக, வால்நட் தனியாக, நட்ஸ் பவுடர் வந்து தனித்தனியாக நீங்கள் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது கஞ்சி காய்ச்சும் போது அதில் ஒரு நாள் பாதாம் பவுடர், ஒரு நாள் கேஷ்யூ பவுடர், ஒரு நாள் வந்து வால்நட் பவுடர்னு இல்லை பிஸ்தா பவுடரோ நட்ஸ் பவுடர் தனியாக அரைச்சி வச்சுட்டு அதை கஞ்சியில் சேர்த்து கொடுத்துட்டு அவங்க ஓகேயா இருக்காங்களா, அவங்க டைஜஷன் ஈஸியாக இருக்கா, எந்த அலர்ஜியும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக எல்லா நட்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி கஞ்சியிலையோ இல்லை வந்து இன்ஸ்டன்ட் செர்லாக்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்தோடனே யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்தால் தெரியாமல் போய்டும்னு. மேக்ஸிமம் வந்து எந்த குழந்தைங்களுக்குமே இருக்காது. பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறதுனால ஃபஸ்ட்டு நட்ஸ் பவுடராக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கஞ்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக என் பேபி வந்து வெயிட் கெயின் ஆகணும், வெயிட் கெய்னிங் ஃபுட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஃபுட்டு வந்து வெயிட் கெய்னிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி நான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா இந்த ஒரு ஃபுட்டு மட்டுமே குழந்தையோட வெயிட் கெயினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபுட்டு. அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன தான் சாப்பாடெல்லாம் கொடுத்தாலும் சாலிட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆர் நீங்கள் ஒன்லி ஃபார்முலா கொடுத்துட்ருக்கீங்க இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ளஸ் ஃபார்முலா கொடுத்துட்ருக்கீங்க, எந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துட்டு இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இப்போதைக்கு சாப்பாடுங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு தான் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, வெயிட் கெய்னிங் ஃபுட் அப்படின்னு சொல்கிறப்போ என் குழந்தையும் நல்லா வெயிட் ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து எல்லா அம்மாக்குள்ளேயும் வந்தது. ஈவன் எனக்குமே இருந்திருக்கு. பட் என் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹைட்க்கு ஏற்ற வெயிட் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பாதரே பண்ணாதீங்க. அதாவது நல்லா மஸ்குலராக வெயிட்டாக இருந்தால் தான் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்ற மித்தெல்லாம் தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. குழந்தை ஆக்டிவாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அம்மாக்களெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்மளோட திருப்திக்கு ஏதாவது நல்ல சிம்பிளான ஃபுட்டு, நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கெய்னிங் ஃபுட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம்ல. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஃபுட் தான் இது. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். நாமெல்லாம் சின்ன குழந்தையாக இருந்த டைம்லேருந்தே இந்த செர்லாக்குங்கிற விஷயம் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை ஹோம்மேடாக இப்படி இவ்வளோ சிம்பிளாக வீட்லேயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து 1-2 ரெசிபி நான் வேறு பக்கம் நான் பார்க்குறது, இல்லை நான் யார்கிட்டையாவது கேட்குறது, இல்லை நானாக ஓனாக ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நிறையா நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எனக்கு தெரியாத ரெசிபீஸும் அண்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸும் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணது ஏதாவது இருந்தது, அது குழந்தைகிட்ட வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா ஃபுல்லாகுது அவங்களுக்கு அப்படின்னா அதெல்லாம் என்னென்னங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்க்குற மற்ற மம்மிஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.